ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் கார்டன் டைரி. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை தான் சொல்ல போகிறேன். அதுவும் சக்குலன்ஸ்க்கு ஏற்ற ரகசியம். இது சக்குலன்ஸ்க்கு மட்டும் இல்லை, மற்ற பிளான்ஸ்க்குமே இந்த ரகசியத்தை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இதான் தடவை நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கான சின்ன இன்ட்ரோ. நம்ம சேனலில் டீட்டெயில்டாக சக்குலன்ஸ் பற்றி எண்ட் டு எண்ட் எப்படி ப்ராப்பகேட் பண்ணலாம், எப்படி கேர் பண்ணலாம், எப்படி மெயின்டைன் பண்ணலான்னு சொல்லி டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணி வந்துட்ருக்கோம். அட் த சேம் டைம் டெசர்ட் ரோஸ், அதாவது அடீனியம் சொல்லுவாங்க, ஈவன் இதையுமே நம்ம பற்றி டீட்டெயிலாக பார்த்து வந்துட்ருக்கோம். இந்த மாதிரி பிளான்ட்டோட என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா பாஸ்ட் 8 இயர்ஸாக இந்த சக்குலன்ஸோட கேக்டஸோடு நான் ட்ராவல் பண்ணி வந்துட்ருக்கேன். ஸோ இந்த 8 இயர்ஸில் எனக்கு கிடைச்ச என்ன அனுபவமோ அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக, இந்த சேனல் மூலமா டீட்டெயிலாக நான் ஷேர் பண்ணி வந்துட்ருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி யூனிக்கான வெரைட்டி கேக்டஸ், சக்குலண்ட், அடீனியம் போன்ற பிளான்ஸ்லாம் பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நம்ம சக்குலன்ஸை அழகாக, நல்லா ஹெல்த்தியாக, கொஞ்சம் ஓரளவுக்கு என்கரேஜிங்காக நம்ம க்ரோ பண்ணணும்னா அதுக்கான சீக்ரெட் தான் இன்றைக்கி நம்ம விலாகில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி சக்குலன்ஸ்க்கு ஃபர்டிலைசர் கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு தனிப்பட்ட கேள்வியே நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஃபர்டிலைசர் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அதோட இம்பேக்ட் சக்குலண்ட்டே பாதிக்கும். அதனால் மோஸ்ட்லி நான் சாயில் மிக்ஸில் ஃபர்டிலைசர் எதுவுமே கொடுக்கவே மாட்டேன். நான் கொடுக்குறது எல்லாமே லிக்விட் பேஸ்டு ஃபர்டிலைசர். அதுதான் சீவீட் சொல்யூஷன். இந்த சீவீட் சொல்யூஷனை வாட்டரில் நல்லா டிசால்வ் பண்ணி பிளான்ஸ்க்கு கொடுத்துட்டு வரணும். அந்த சீவீடுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடலில் நிறைய தாவரங்கள் இருக்கும். நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், கடல் பாசி அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். இது கடலில் மட்டும் இல்லை, இந்த வாட்டர் பாடிஸ், அதாவது லேக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆறாக இருக்கட்டும், அதாவது ரிவராக இருக்கட்டும், இந்த மாதிரி தண்ணிகள் எங்கெல்லாம் இருக்குதோ அதுக்குள்ளே நமக்கு நிறைய தாவரங்கள் இருக்கும். அந்த பிளான்ட்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வந்த ஜூஸ் தான் இந்த சீவீட் சொல்யூஷன் சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் ஃபெரோமோன்ஸ். இந்த பிராண்டில் இருக்கிற அந்த லிக்விட் சீவீட் எக்ஸ்ட்ராக்டை தான் நான் பிளான்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சொல்யூஷன் நாட் ஒன்லி ஃபார் சக்குலன்ஸ், நீங்கள் அடீனியம்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், இல்லை வெஜிடபிள் பிளான்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது ஃப்ளவர் பிளான்ட்ஸ், அதாவது ரோஸ், இந்த மாதிரி எல்லா வகையான பிளான்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த பாட்டிலில் போட்டிருக்காங்க. அண்ட் இதுலேயே நமக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த அளவுக்கு நம்ம பிளான்ட்டுக்கு கொடுக்கணும், இதில் இருக்கக்கூடிய அந்த லிக்விடை எந்த அளவுக்கு எந்த குவான்டிட்டி ஆஃப் வாட்டரில் நம்ம டிசால்வ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது 1 லிட்டர் ஆஃப் வாட்டருக்கு 3 ml ஆஃப் திஸ் எக்ஸ்ட்ராக்ட் தான் நம்ம கொடுக்கணும். அண்ட் இது மார்னிங் ஆர் ஈவினிங் இந்த டைமில் தான் கொடுக்கணும்னு போட்டிருக்காங்க. இது நல்லா அழகாக சீல் பண்ணியே இருக்குது. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் சீல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் இது ஓப்பன் பண்ணும்பொழுது உள்ளே ஒரு லிட் இருக்கும். அது ஓப்பன் பண்ணி எடுக்க முடியல. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, அது ஒரு பிளாஸ்டிக்காக தான் இருக்குது அந்த லிட். அது நல்லா ஓட்டை போட்டுட்டேன். ஆக்சுவலி சூடு பண்ணி அது நல்லா ஓட்டையாக்கி விட்டுட்டேன். அப்போ தான் என்னால் அந்த லிக்விட் வெளியே எடுக்க முடியும்னு அந்த அளவுக்கு ஃபுல்லாக பெருசாகவே ஓட்டை போட்டுட்டேன். இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி உங்களுக்கு நான் லைவாக காமிக்கிறேன். இப்போ இந்த பக்கெட்டில் 20 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இது பிடிச்சி வைக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இதுக்கு இருக்குது. ஸோ இதில் நான் 20 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இப்போ பிடிச்சிட்ருக்கேன். இதில் தான் அந்த எக்ஸ்ட்ராக்டை நான் நல்லா டிசால்வ் பண்ணி நான் சக்குலன்ஸ் கொடுக்க போகிறேன். அந்த பாட்டில் ஆஃப் கேப்லேயே 30 ml ஆஃப் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் கன்சியூம் ஆகுது. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், மெஷர் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இது 20 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டருங்கிறனால எனக்கு 20 ml ஆஃப் எக்ஸ்ட்ராக்டே போதும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். இப்போ இது அழகாக அந்த வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன்.
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா அந்த அடியிலிருந்து நல்லா நம்ம டிசால்வ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் அது நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. நீங்கள் ஒரு ஹாட் ஆர் ஹியூமிட் ரீஜன், மெயின்லி ஹியூமிடிட்டி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வாட்டர் கொடுங்க. அந்த டிசால்வ் ஆன ஃபர்டிலைசர் வாட்டர் வந்து அந்த சாயிலை மட்டும் படுற மாதிரி ஊற்றுங்க. ஏன்னா ஹியூமிடிட்டி இருக்கக்கூடிய ஏரியாவில் நார்மலாகவே வாட்டர் வந்து நம்ம அப்படியே ஷவர் மாதிரி போர் பண்ணக்கூடாது. சாயிலில் தான் நம்ம கொடுக்கணும். அதுதான் பெட்டர். நான் சூஸ் பண்ணியிருக்க டைமிங் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். மார்னிங்கை காட்டிலும் ஈவினிங் தான் பெட்டரான டைம்னு எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம வந்து ஈவினிங்கில் கொடுக்கும் பொழுது தான் அது கொஞ்சம் நேரம் அந்த ஃபர்டிலைசர் வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். அதனால தான் ஈவினிங் டைம் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். நான் இருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஹியூமிடிட்டி இருக்கவே இருக்காது. ஸோ நான் வந்து அப்படியே ஷவர் பண்ணி விட்டுட்டேன். எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி ஷவர் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி சாயில்லையே நீங்கள் அப்படியே போர் பண்ணி விடலாம். இந்த ஃபர்டிலைசர் கொடுக்கக்கூடிய டைமிங்கே பார்த்திங்கன்னா சக்குலன்ஸ்க்கு ஜென்ரலி ஸ்ப்ரிங் ஆர் சம்மர் சீசனில் தான் கொடுக்கணும். நமக்கு சம்மர் சீசன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ரைட் டைம். இந்த டைமில் தான் சக்குலன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் க்ரோத் பீரியடாக இருக்கும். இந்த டைமில் இந்த மாதிரி ஃபர்டிலைசர் நம்ம கொடுக்கும்பொழுது அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும், ரொம்ப ஒரு ஸ்டிமுலண்ட்டாக இருக்கும். அதனால் அதோட க்ரோத்தோட ஸ்பீடை நம்ம கண்கூட பார்க்கலாம். எல்லா சக்குலன்ஸ், எல்லா கேக்டஸ், ஈவன் அடீனியம் கூட இதை தான் நான் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். அடீனியம்க்கு இது வரைக்கும் நான் சீவீட்ஸ் ஃபர்டிலைசர் கொடுத்ததில்லை. பட் இந்த இயர் இதை தான் கொடுக்க போகிறேன். ஆனால் நான் அது இன்னும் ப்ரூன் பண்ணவே இல்லை. ப்ரூன் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். ஸோ இப்போதைக்கு சக்குலன்ஸ்க்கு மட்டும்தான் நான் இந்த ஃபர்டிலைசர் கொடுத்துருக்கேன். இது ரொம்ப நல்ல ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 இயர்ஸாகவே இந்த மாதிரி சீவீட் சொல்யூஷன் தான் நான் சக்குலன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். அதுவும் மெயினாக சம்மர் டைமில் தான் கொடுக்கணும். சம்மர் டைம் தான் ரைட் டைம். ஸோ வின்டர் டைம்ங்கிறது வந்து டார்மெண்ட் பீரியட், அந்த டைமில் கொடுக்கக்கூடாது. ஸ்ப்ரிங் அண்ட் சம்மர் டைம், அதாவது மோஸ்ட்லி February எண்ட்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஜூன் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். அண்ட் 15 days ஒன்ஸ்க்கு நம்ம கொடுக்கலாம். ஸோ அப்படின்னா மந்த்லி ட்வைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதோட டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. அந்த சக்குலண்ட்டோட கலராக இருக்கட்டும், அதோட க்ரோத்தாக இருக்கட்டும், இல்லை பேபிஸ் ப்ரொடியூஸ் ஆகி வரட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த ஃபர்டிலைசர் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. நீங்கள் பேபி பிளான்ஸ்க்கு கூட கொடுக்கலாம். நீங்கள் ப்ராப்பகேட் பண்ணி இப்போ தான் லீஃப்லேருந்து ப்ராப்பகேட் பண்ணியிருக்கேன், இல்லை ஸ்டெம் கட்டிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் அந்த ப்ராப்பகேட்டட் பேபிஸ்க்கு கூட இந்த ஃபர்டிலைசர் கொடுக்கலாம். இந்த ஃபர்டிலைசர் உங்களுக்கு நீட் இருந்தால் நீங்களுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். உங்களுக்கு வேணால் நீங்களும் போய் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சீரியஸ்லி இது வந்து ரொம்ப ரொம்ப ஒர்த்தான ஒரு ஃபர்டிலைசர், மெயின்லி ஃபார் சக்குலன்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி காமிங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். Bye, take care, happy gardening.